சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சங்கரி, எழில் வந்துட்டானா? எங்க இருக்கா? எழில், எழில், எழில் எங்க இருக்க? மைசன், கையில் எப்படி இருக்கா? நல்லா இருக்காளா? இல்லப்பா, அவளுக்கு உடம்புக்கு முடியல, உயிருக்கு போராடிட்டு இருக்கா. இப்ப அவளுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடணும்பா. அதுக்குதான் பணம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்ஜெக்ஷனா? என்ன இன்ஜெக்ஷன்? அதுக்கு எதுக்கு இவ்வளவு பணம்? அப்ப பேசுறதுக்கு நேரம் இல்லப்பா. இப்ப கையிலுக்கு ட்ரீட்மெண்ட் நடக்கணும்னா அர்ஜென்ட்டா 9 lakhs பணம் தேவைப்படுது. பட் இப்ப என்கிட்ட 3 lakhs தப்பா கேஷா இருக்கு. இன்னும் 6 lakhs கேஷ் வேணும்பா. சரி, பணம் தானே, என்கிட்ட இருக்க பணத்தை நான் தரேன், நீ உடனே போய் கட்டு. சரிப்பா, சரி, நீ போய் எடுத்துட்டு வாங்க. சீக்கிரம் போங்க. அப்பா, அப்பா, வந்துட்டேன். அப்பா, எவ்வளவு இருக்கு? 3 லட்சம் தான் இருக்கு. அப்பா, இன்னும் 3 லட்சம் வேணும்பா. முதல்ல இந்த பணத்தை கொண்டே கட்டி ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணு. மீதி பணத்தை நான் எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி கொண்டு வரேன். டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் போ. சீக்கிரம். எழில், எழில், உன்னதான் எழில். கூப்பிட்டுட்டே இருக்கேன், யாரோ மாதிரி கண்டுக்காம போற. அர்ஜென்ட்டா வெளியே போறோமா? விடுங்க. எழில், எனக்கு இவ்வளவுதான் மரியாதையா? நீ பாட்டுக்கு வர, நீ பாட்டுக்கு போற. அம்மா என் மேல உனக்கு எந்த பாசமும் கிடையாதா? உன்கிட்டதான் கேக்குற எழில், பதில் சொல்லு. மா, என் சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கோங்க. இங்க வெட்டியா நின்னு பேசல, எனக்கு டைம் இல்ல. நான் உடனே போய் இந்த பணத்தை கட்டணும். கையில உயிருக்கு போராடிட்டு இருக்காமா. உயிருக்கு போராடிட்டு இருக்காளா? நீ போ எழில், உன்னை யார் போக வேண்டான்னு சொன்னா? ஆனா 4 நாளைக்கு அப்புறம் நீ வீட்டுக்கு வர, நீ பாட்டுக்கு வர, நீ பாட்டுக்கு போற. நின்னு ஒரு கிளாஸ் தண்ணியாவது குடிச்சிட்டு போலாம்ல. என்னமா பேசுறீங்க? அங்க கையில உயிருக்கு ஆபத்துங்கிற சாவகாசமா தண்ணி குடிச்சிட்டு போக சொல்றீங்க. உனக்கு கையில பத்தி கவலை, எனக்கு உன்னை பத்தி கவலை. எனக்கு என் பையனோட ஹெல்த் ரொம்ப முக்கியம்டா. மா, வேணும்னே நீ பாட்டி பேச முயற்சி பண்ணாதீங்க. அங்க 5 மணிக்குள்ள பணத்தை கட்டாதான் கையிலுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்பாங்க. நான் கிளம்புறேன். அதெல்லாம் சரிப்பா. உன் முகத்தை பார்த்தா சாப்பிட்டு 2 நாள் ஆன மாதிரி இருக்கு. கண்ணு மொழியெல்லாம் உள்ள போய் கிடக்கு. சாப்பிட்டு போலாம் வா, நான் உனக்கு சாப்பாடு எடுத்து சொன்னா கேளுங்கம்மா. சாப்பிடலாம் டைம் இல்ல. என்னடா? சரி, ஜூஸாவது குடிச்சிட்டு போ. எனக்கு அதெல்லாம் வேண்டாமா, நான் போறேன், என்ன விடுங்க. எழில், எழில், என்னமா உங்க பிரச்சனை? நீ இப்படி சாப்பிடாம இருந்தா என் மனசு பதறுதுப்பா. ஒரு 2 வாய் சாப்பிட்டு போனா என் மனசு ஆறும் இல்ல. ஐயோ, அவன் அப்புறமா கூட சாப்பிட்டுக்குவான், விட. நீங்க சும்மா இருங்க. பாத்தியா? சரிம்மா, சொல்லுங்க, நான் இப்ப என்னதான் பண்ணணும்? ஜூஸ் போட்டு கொண்டு வரேன், நீ அதை குடிச்சிட்டு உடனே கிளம்பிடு. நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். சரி, நீ போய் ஜூஸ் போட்டு கொண்டு வா. போ. வாடா, நீ வந்து உட்கார், வா, உட்கார். ஜஸ்ட் ரிலாக்ஸ், கையிலுக்கு ஒன்னும் ஆகாது. இத பார், உன் நல்ல மனசுக்கு அவ அப்படிங்கிறதுக்குள்ள வந்துருவா. ஓகே? முத்து, ஜூம் கால் தானே, 10 நிமிஷத்துல ரெடி ஆயிடுறேன். ஓகே ஓகே, தேங்க்யூ. எழில், அப்பாக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு, அதை முடிச்சுட்டு வந்துடுறேன். நீ ஜூஸை குடிச்சிட்டு அப்புறமா ஹாஸ்பிட்டல் போ. ஓகே, டேக் கேர், டேக் கேர்.
எழில் இந்தா. போதும். ஏய், முழுசா குடிச்சிட்டு போடா. உட்கார். எழில், எழில், என்னாச்சுப்பா? அம்மா சடனா தலை சுத்துது. ஷோ, பாத்து, எழில், இதுக்கு தான் நான் சொன்னேன். பாத்து நேரத்துக்கு சாப்பிடணும், தூங்கணும். பாத்து, ஹாஸ்பிட்டல்லே அலைஞ்சிட்டு இருக்க. என்ன எழில், 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 எழில். எழில், 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 எழில். அஞ்சு மணிக்குள்ள பணத்தை கட்டுனாதான கையல் உயிர் பழைப்பா? நீ மயக்கம் தெளிஞ்சு எந்திரிக்கவே 7 மணி ஆயிடும். அந்த கையல் எப்படி உயிர் பழைக்கிறான்னு நானும் பாக்குறேன்.